இட்லினா நம்ம நினைவுக்கு வர்றது கார சட்னி தான். விதவிதமாக கார சட்னி இருக்குது, 20-30 இருக்குது. நான் ஒரு 10 சட்னி போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு 6-7 வத்தல் நல்லா வறுத்துக்குருவோம். கலர் மாறிடட்டும், அப்போ தான் சட்னி எரிச்சல் இல்லாமல் இருக்கும். ஒரு துளி பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். பூண்டு வதங்கினாதான் டேஸ்ட் நல்லா வரும். ஒரு அரை தக்காளி போதும். அது அந்த டேஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். உரப்பும் உப்பும் கூட இருக்கட்டும். தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மல்லிச்செடியும் கருவேப்பிலையும் சேர்றப்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மல்லிச்செடி போட்டிருக்கேன். கச்சிதம் உப்பு போடுங்க. இதில் மிக்சியை கழுவி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தாளிப்பு போட்டுக்கிடுவோம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சாயங்கால நேரத்தில் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லைன்னா இது தொட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ராஜஸ்தான் பூண்டு சட்னி ரொம்ப சிம்பிள் தான். பூண்டு உரிச்சுக்கிறணும், இடிச்சுக்கிறணும். நீங்கள் மிக்சியில் பல்ஸில் போட்டு கூட எடுத்துக்கோங்க. நல்லா எவ்வளோ இடிக்க முடியுமோ இடிச்சுக்கிடுவோம். இதில் தேவைக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிடுவோம். கலந்து வச்சுட்டு இந்த கலவையிலேயே நம்ம தாளிப்பு ஊற்றலாம். நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம அடுப்பில் போட்டு கிண்டிடுவோம். தாளிப்பில் போட்டு கிண்டிடுவோம். கிண்டினோம்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த இடித்த அந்த கிண்ணத்தையே அப்படியே கழுவி ஊற்றிட வேண்டியதான். ஊற்றினா அந்த தண்ணி இருக்கிறப்ப கூட கொஞ்சம் நல்லா வேகும். கருவேப்பிலையே 2வது போட்டோம்னா அந்த கருவேப்பிலை க்ரீன் கலர்லேயே இருக்கும். போட்டால் கலர் மாறிடும். கொஞ்சம் பெருங்காயம், மணமாக இருக்கும். கலரும் நல்லா இருக்குது பாருங்கள். காஷ்மீரி சில்லித்தூள், அந்த பூண்டு மணம் எல்லாம் நல்லா இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்து கொதிச்சா நல்லா அந்த பூண்டு பச்சை வாசனை போய் நல்லாயிருக்கும். இதுக்கு லெமன் புளியன்னா புளியலாம். இவ்வளோன்னு 2 ஸ்பூன் புளி தண்ணி விடுறதுனாலும் விடலாம். தக்காளி ஜூஸை பிழிஞ்சு விடுறதுனாலும் விடலாம். ஒரு ஸ்பூன் தயிரை ஊற்றி கூட கிண்டி சாப்பிட்லாம். புளிப்புக்கு ஆப்ஷன் தான். புளிப்பு இல்லாமல் நல்லா தான் இருக்கும். எதுனாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். கூட கொஞ்சம் உசுன்னு நல்லா சாப்பிடுவாங்க. இன்னும் 2 வேணும்னு. கேரளா ஸ்டைல் உள்ளி சம்மந்தி பார்க்கலாம். வெங்காயம் போட்டு அரைக்கிறோம். இல்லைன்னா மிக்சியில் போட்டு செஞ்ச மாதிரியே புளியை கொஞ்சம் ஊற வச்சு போட்டுக்கலாம். இல்லைன்னா புளியை சுட்டு போட்டுக்கலாம். எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கிறணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிறணும். ஒரு காஷ்மீரி சில்லித்தூள், கொஞ்சம் சில்லித்தூள், தேவைக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு கிண்டி வச்சுக்கிறோம். தாளிப்பு போடணும். கிண்டி வச்சுக்கிட்டு அப்படியே பச்சையா இருக்கிறதுனால பச்சையாவே சாப்பிடலாம். வெங்காயம் பச்சையா சாப்பிட்றது நல்லது தான். தாளிப்பு போட்டு அதில் போட்டு வதக்கினாலும் வதக்கலாம். வேகமா இருக்கும். அந்த வெங்காயத்தோட 2 நாள் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். மனம் எங்கேயும் அதனால கொஞ்சம் தாளிச்சு கொண்டு போகிறதுக்கும் நல்லா இருக்கும். இதை போட்டு இப்படியே வதக்கிடணும். அதில் 2 செகண்ட் வதக்கணும். 2 வதக்கி கூட வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்து தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க வேண்டியது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் அப்படியே போட்டு எதுவும் குழம்பு இல்லைன்னா அதை போட்டு இதில் வேக வைக்க வேண்டியதில்லை. இட்லி தோசை சப்பாத்தி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிராமங்களில் சட்னியை வதக்கிலாம் செய்ய மாட்டாங்க, சுடுவாங்க. அதில் அடுப்பில் ஓட்டுருவாங்க. கறி அடுப்பு, விறகடுப்பில் டக்குன்னு வத்தலை போட்டு எடுத்துருவாங்க. வெங்காயத்தை ஒரு நிமிஷம் உள்ளே போட்டு தள்ளி விட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துருவாங்க. இதில் ஒரு 5-6 வத்தல், ஒரு சின்ன துண்டு தான் புளி, 1 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு வெங்காயம். இப்போ வெங்காயம் வேகிறதுக்கு நேரம் ஆகுது. அதனால் அதை கூட கொஞ்சம் நேரம் வச்சு வேக வைக்கிறேன். இது அந்த தோல் உரிச்சோம்னா உள்ளே நல்லா வெந்திருக்கும். அதை கட் பண்ணி போட்டு அம்மியில் அரைக்கலாம். புளியவும் உப்பையும் வச்சு அரைச்சிட்டு, வத்தலை வச்சு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தை 2வது வச்சு லேசாக நகட்டி எடுக்கணும். இது மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டேமோ நல்லா பல்ஸில் விட்டு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படி விதவிதமாக செஞ்சு கொடுக்குறப்ப, ஒவ்வொரு நாளைக்கு கார சட்னி இப்படி விதவிதமாக இருக்கிறப்ப வீட்டில் எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து சாப்பிடுவாங்க. நான் பிள்ளைகளுக்கு மாறி மாறி ஒன்றுனா போர் அடிக்காமல் மாறி சட்னியை மாற்றிட்டே இருப்பேன். சட்னியை எண்ணெயில் வதக்காமல் அவிக்கிறது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு 6-7 வத்தல், தக்காளி, கொஞ்சம் மல்லிச்செடியை போட்டு கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு சிம்மில் போட்டுற வேண்டியது.
ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறணும். சால்ட்டு போட்டிருக்கோம், தேவைக்கு கச்சிதமாக போட்டுக்கிடுவோம். இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய், கடுகு தாளிச்சுக்கிறணும். ஜீரகம் போடுறதுனாலும் போட்டுக்கிறலாம். இஞ்சியை வெட்டி போடுவாங்க, நம்ம இடித்து போடுறோம். அதுபோல் பூண்டையும் வெட்டி போடுவாங்க, அதுக்கு பதில் பூண்டையும் இடித்து போட்டிருக்கோம். ஒரு 5-6 பூண்டு, கருவேப்பிலை. அது நல்லா கொஞ்சம் பூண்டு இஞ்சி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த சட்னியை, அவிச்ச சட்னியை அரைச்சதை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடணும். மிக்சியில் அலசி ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு அப்படியேவும் கொஞ்சம் தாளிப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், எடுத்து வச்சுருந்தேன், அந்த தாளிப்பை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு கிண்டி எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் விரும்பி தான் சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன மாறுதல் தான், ஆனால் வித்தியாசமான டேஸ்ட். செஞ்சு பாருங்கள். ஆல் இன் ஒன் சட்னி. இந்த சட்னி தேங்காய் சட்னி சாப்பிட்ட மாரி இருக்கும், வெங்காய சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் சேர்ந்து ஒரே சட்னி, பருப்பு சட்னி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வத்தல் போட்டுக்கிறோம், பெருங்காயம், இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு வறுத்துக்கிறணும். இது ஒரு நிமிஷம் ஆகும். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கோல்டு கலரில் வரணும். அதில் தேங்காய், ஒரு சின்ன தேங்காய் சில்லு போட்டுக்கரலாம். இதில் கருவேப்பிலை போட்டால் நல்ல மணமாக இருக்கும். மல்லிச்செடியும் போடலாம் இருந்தால். மல்லிச்செடி புதினா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கரலாம். இதில் ஒரு 2 இனுக்கு தான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த ஹார்டான பொருளை வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கிறணும். இது எல்லாருமே ரசித்து சாப்பிடுவாங்க இந்த சட்னியை. கூட கொஞ்சம் தான் இட்லி ஆகும். நல்ல ஹார்டான ஜாமானை பூரா அரைச்சிக்கிறணும். அரைச்சிக்கிட்டு திருப்பி வெங்காயம் தக்காளியை போட்டு அரைச்சி நல்லா மிக்சியை கழுவி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு தாளித்து விட்டால் நல்லா இருக்கும். இதில் கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தண்ணியாக அப்படியே ஓட விட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன் இந்த சட்னி. இந்த சட்னியில் கூட ஒரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றலாம். தண்ணி சட்னி மாதிரி நல்லா இருக்கும். இது வெங்காயத்தில் இன்னொரு கார சட்னி போட்டிருக்கேன். வத்தலை வறுத்துக்கிறோம். வத்தலை வறுத்துக்கிட்டு பெரிய வெங்காயம், இது பெரும்பாலும் எல்லா வீடுகள்லையும் அரைக்கிற சட்னி. இந்த சட்னி வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறோன்னா, தக்காளி, வத்தல். நான் எப்பயுமே வத்தலை நல்லா ப்ரௌன் ஆக்கிடுவேன். அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். சால்ட்டு போட்டு அரைச்சிக்கிற வேண்டியதான். சின்ன வெங்காயத்தில் அரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு, பெரிய வெங்காயத்தில் அரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. இதில் பச்சை மிளகா போட்டு அரைக்கலாம், அது இன்னொரு டேஸ்ட்டில் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஒரே மாதிரிலாம் இருக்காது. சின்ன வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயத்துக்கு பச்சை மிளகா போட்டு அரைக்கிறதுக்கெலாம் வித்தியாசமாக டேஸ்ட் இருக்கும். பூண்டை வச்சு சுட்ட சட்னி பண்ணுறோம், வெங்காயத்தை பண்ண மாதிரி. இது கிராமங்களில் பண்ணுற சட்னி தான். வத்தலில் எண்ணெயை தடவி சால்ட்டை தடவிட்டோம்னா நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு நெடி இல்லாமல் இருக்கும், சுடுறதுக்கு. இது எல்லாம் கம்பியில் கோர்த்துக்கிறணும். பூண்டை ஒன்றொன்னாவும் கோர்த்துக்கிறலாம், இப்படி மொத்தமாகவும் கோர்த்துக்கிறலாம். வத்தலும் பூண்டும் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், தக்காளி வேக நேரம் ஆகும். எது வேகுதோ அதை கழட்டி எடுத்துக்கிறணும். இந்த வத்தல் வெந்துருச்சு. வத்தல் வேகிறதுக்கு 10 செகண்ட் கூட ஆகாது. அதை அப்படியே கத்தி வச்சு தள்ளி விட்டுறணும். அடுத்து பூண்டை சுற்றி விட்டு வேக வைக்கணும். இல்லைன்னா இப்படி வலை இருந்துச்சுன்னா வலை மேலே போட்டு கூட வேக வச்சுக்கலாம். நல்லா வேகணும்னா பூண்டு நல்லா வெந்தால் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அந்த காரம் தொண்டைக்கிட்ட என்னமோ பண்ணுதுன்னு சாப்பிட மாட்டாங்க. இப்படி பூண்டை உரிச்சுக்கிறணும். லேசாக கொஞ்சம் கருப்பு இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. அந்த ஸ்மோக் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் எல்லாரும் அந்த ஸ்மோக் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றாங்க. அதை நம்ம வீட்டிலையே செய்யலாம். சால்ட்டு, வத்தல், சுட்ட பூண்டு, சுட்ட வத்தல், சுட்ட தக்காளி. சுட்டு அரைக்கிறது கொஞ்சம் கலர் டார்க்காக தான் வரும். வெங்காய சட்னினாலும் இதனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இது தக்காளி இல்லாமல் பூண்டு சட்னி அரைக்கலாம். வத்தல் போட்டுக்கிறணும். ஒரு 5 வத்தல் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு, தக்காளிக்கு பதில் புளி, ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கிறணும். பூண்டு தான் கொஞ்சம் நல்லா வதங்கணும். 1 இன்ச்சு நீளத்துக்கு புளி போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாத்துக்குமே சால்ட்டு கரெக்டாக கச்சிதமாக போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம், புளி, உப்பு 3 கச்சிதமாக இருக்கட்டும். இட்லியில் தொட்டு கொடுங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ராஜஸ்தான் கார சட்னி பார்க்குறோம். வத்தல் ஒரு 6-7 போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயம், கட்டிக்காயம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு. இதோட அவங்க எல்லா சட்னிகள்லேயும் ஜீரகம், மல்லி இதெல்லாம் போடுவாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1 ஸ்பூன் மல்லி, இதெல்லாம் நல்லா வறுத்துக்கிறணும். அப்படியே அமுக்குனா நெருன்னு அமுங்கும் மல்லிலாம். அந்த பருப்பெல்லாம் கோல்டு கலர் ஆக்கிரட்டும். இதுக்கு வெங்காயம் ஒரு 10-15 போடணும். ஒரு 4 பூண்டு பல், ஒரு பெரிய தக்காளி வெட்டி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கிக்கிறட்டும். அந்த மல்லிலாம் இருக்கிறனால அது கொஞ்சம் நல்லா அரைஞ்சிக்கிறட்டும். அதை அரைச்சிட்டு 2வது இதை சேர்த்து போட்டு அரைக்கணும். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடலாம். எந்த சட்னியும் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஹெல்த்துக்கு நல்லது தான். கொஞ்சோண்டு மல்லிச்செடி. ஹோட்டல்களில் பூரா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லிச்செடி சேர்ப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இதுபோல் சட்னிகள் விதவிதமாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாரும் ரசித்து சாப்பிடுவாங்க. போர் அடிக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க. ஒரேதா இப்படியே சாப்பிட்றதா அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. நீங்களும் அத்தனை சட்னியும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சட்னி ஃபேவரட்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.